Hi everyone. இந்த வீடியோவில் ரேட் லா அண்ட் ரேட் கான்ஸ்டன்ட் இந்த டாப்பிக்கை பற்றி என்ன செய்யலாம் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் ஆவரேஜ் ரேட் அண்ட் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோவில் we are going to discuss ரேட் லா அண்ட் ரேட் கான்ஸ்டன்ட். ஓகேவா? ஓகே. ஸோ ரேட் லா அப்படின்னா என்ன? ஸோ இந்த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் அப்படிங்கிறத நம்ம படிச்சுட்டு வந்துகிட்டே இருக்கோம். போன வீடியோ அதாவது ஃபஸ்ட் வீடியோவில் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன்னா என்ன அப்படிங்கிறத நம்ம படிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ ரேட் ஆஃப் த ரியாக்ஷன்னா என்னது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரியாக்ஷன் ஏ கிவ்ஸ் ப்ராடக்ட் அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு நம்ம ரேட்னா என்ன சொல்லுவோம்? அதாவது இந்த ஏவோட கான்சன்ட்ரேஷன் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். இந்த ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ மைனஸ் சேஞ்ச் இன் ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், அதே மாதிரி ப்ளஸ்ஸு சேஞ்ச் இன் ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். இப்படி தான் நம்ம ரேட் ஆஃப் த ரியாக்ஷனாக படிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். இல்லை ஆவரேஜ் ரேட்னா நம்ம டோட்டல் டைமுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்து கண்டுபிடிப்போம். இன்ஸ்டன்டேனியஸ் ரேட்னா ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அந்த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் என்ன அப்படின்னு ஒரு ஸ்லோப்புக்கு அந்த டேஞ்சன்ட் வரைஞ்சி நம்ம அதில் ஸ்லோப் கண்டுபிடிச்சு படிப்போம். இப்போ புதுசாக ரேட் ஆஃப் த ரியாக்ஷனுக்கு ஒரு ரேட் லா அப்படிங்கிற என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒரு கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு ஒரு லா ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க. இப்போ நிறைய நம்ம லாலாம் படிச்சிருப்போம், கரெக்டாக? ஸோ அது மாதிரி ரேட் லா அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ரேட் ஆஃப் த ரியாக்ஷனுக்கு ஒரு லா ப்ரொப்போஸ் பண்ணது தான் என்னது? ரேட் லா. ஸோ ரேட் லானா என்ன அப்படிங்கிற ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் பார்த்துட்டு அந்த எக்ஸ்பிரஷன் வச்சு நம்ம வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட் த ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன். ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் என்னன்னு பின்னாடி பார்ப்போம். ஸோ அந்த ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். சரியா? ஸோ ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க? ரேட் லானா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் அதோட டெஃபினிஷன் என்னன்னா, ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு the concentration of reactants. இதுதான் என்னது? ரேட் லா. concentration of reactants. நல்லா பாருங்க. rate of the reaction is directly proportional to the concentration of reactants. for example இப்படி ஒரு ரியாக்ஷன் இருக்கு. XA plus YB gives என்னது? ஒரு ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு ஒரு என்னது இருக்குது? ஒரு ரியாக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கன்சிடர் அண்ட் ரியாக்ஷன், ஒரு சிம்பிளான ரியாக்ஷன் இருக்குது. இப்போ இந்த ரேட் லா படி ரேட் எழுதணும் அப்படின்னா, அதாவது ரேட் லா பிரகாரம் நான் என்ன செய்ய போகிறேன்? ரேட் எழுத போகிறேன். நார்மலாக ரேட் எழுதுனா எப்படி எழுதுவோம்? மைனஸ் டிஏ பை டிடி இன்ட்டு 1/x மைனஸ் டிபி பை டிடி இன்ட்டு 1/y அந்த மாதிரி நம்ம என்ன செஞ்சுருப்போம்? ரேட் எழுதியிருப்போம். அது நார்மலாக நம்ம டைம் இன்க்ளூட் பண்ணி ஒரு ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் எழுதுறோம். பட் ரேட் லா படி ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் எழுத சொன்னாங்கன்னா அது எப்படி எழுதணும் அப்படின்னா, இவங்க சொல்கிறது பாருங்களேன், ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ்னு சொல்கிறாங்க. அப்போது ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ்னு யார்? ரியாக்டன்ட்டோட கான்சன்ட்ரேஷன். ரியாக்டன்ஸ் யாரெல்லாம் போத? ஏ அண்ட் பி, இது ரெண்டு தான் என்னது? ரியாக்டன்ஸ். அப்போது ரேட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ அண்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி. இதை தான் யார் சொல்கிறா? ரேட் லால சொல்கிறாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. அவங்க சொல்கிறது என்னது? ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ். ஸோ ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் ரேட் போட்டாச்சு. டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ். யார் இங்கே ரியாக்டன்ஸ்? ஏயும் பியும் தான் ரியாக்டன்ஸ். அப்போ அதோட கான்சன்ட்ரேஷன் சொல்லும் போது பிராக்கெட்டில் எழுதணும். ஓகேவா? ஸோ இதுதான் ரேட்லாம். இப்போ இதோட நம்ம நிப்பாட்ட மாட்டோம். இதுக்கு மேலே நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, எம்என் அப்படின்னு ரெண்டு வேரியபிள்ஸ் எழுதுவோம். கரெக்டாக? ஏன் அப்படி எழுதுறோம் அப்படின்னா, இந்த m and n represents the order of the reaction. புதுசாக ஒரு டேர்ம் படிக்கிறோம். represents the order of the reaction. எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? order of the reaction. okay, let me choose some other color. ஓகே, ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் என்ன செய்யுது அப்படின்னா ரெப்ரசென்ட் பண்ணுது. இந்த எம்மும் இந்த எண்ணும் எதை ரெப்ரசென்ட் பண்ணுதான்? ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன். ஃபர்ஸ்ட் ஆர்டர்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பின்னாடி படிப்போம். இந்த எம்மும் என் சில பேர் என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா, இந்த எக்ஸ் ஒய் அதாவது இந்த ரியாக்ஷனுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2H2 + O2 gives 2H2O. இப்போ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த H2க்கு முன்னாடி 2 இருக்கா, அப்போ அதை தூக்கி பவரில் போடணும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் ஆக்சுவலி அது கிடையாது. இந்த எம்மும் எண்ணும் எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா, தே ஆர் எக்ஸ்பெரிமெண்டலி ஃபவுண்ட். சரியா? தே ஆர் எக்ஸ்பெரிமெண்டலி ஃபவுண்ட். அதை எக்ஸ்பெரிமெண்டலாக என்ன செய்வாங்க? இந்த ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷனை கண்டுபிடிப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்படி ஒரு ரியாக்ஷனுக்கு எக்ஸாம்பிள் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ இந்த எம் அப்படிங்கிறது இட் இஸ் அன் ஆர்டர் ரெஸ்பெக்ட் டு ஏ, இந்த என் அப்படிங்கிறது இட் இஸ் அன் ஆர்டர் ரெஸ்பெக்ட் டு பி. அப்போ ஓவரால் ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் அப்படின்னா இந்த எம்மையும் என்ன செய்யணும்? ஆட் பண்ணணும். அப்போ ஓவரால் ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் கேட்டாங்கன்னா எம் ப்ளஸ் என். எம்ங்கிறது ஏயோட ஆர்டர், என்னங்கிறது பியோட ஆர்டர். அப்போ ஓவரால் ரியாக்ஷனோட ஆர்டர்னு சொல்லும் போது என்ன செய்யணும்? எம்மையும் என்ன செய்யணும் அப்படின்னா ஆட் பண்ணும். அப்போ ரேட்லான என்னது? ஒரு ரியாக்ஷன் இருக்குது அப்படின்னா அதோட ரேட்டு எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும்? நீங்கள் எடுத்துக்க ரியாக்டன்ட்டோட கான்சன்ட்ரேஷனுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். அந்த எக்ஸ்பிரஷன் நீங்கள் எழுதியிருக்கோம். அந்த எம் அண்ட் என் ஆர் இந்த எக்ஸ்பெரிமெண்டலி ஃபவுண்டட் ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன். சரியா? ஓகே, இப்போது லெட் அஸ் கன்சிடர் அன் ஈக்குவேஷன். சரியா? ஒரு ஈக்குவேஷன், அதாவது ஒரு ரியாக்ஷன் கன்சிடர் பண்ணிக்குவோம். 2NO + O2 gives 2NO2. இப்படி ஒரு ரியாக்ஷனை நம்ம என்ன செய்யறோம்? கன்சிடர் பண்ணிக்கிறோம். திஸ் இஸ் அன் ஆக்சிடேஷன் ஆஃப் நைட்ரிக் ஆக்சைடு. கரெக்டாக? ஓகே, நைட்ரஜன் டை ஆக்சைடு என்ன செய்யுது? நம்மளுக்கு கிடைக்குது. ஓகே, இப்போ இதுக்கு நான் என்ன செய்யணும்? ஆர்டர் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோமே. இதுக்கு அவங்க என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா எக்ஸ்பெரிமெண்டலாக கண்டுபிடிச்ச
கான்சன்ட்ரேஷன் அண்ட் ரேட்டே என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இங்கே எழுதிக்கலாம். டேபிளர் காலம் மாதிரி என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா தே ஹவ் கிவன். ஸோ அதையும் நான் இங்கே எழுதுகிறேன். எக்ஸ்பெரிமெண்ட், அதுக்கப்புறம் NOவோட கான்சன்ட்ரேஷன் இன்ட்டு 10⁻². சரியா, நம்ம கொடுத்துருக்கதை 10⁻²ஆல் மல்டிபிள் பண்ணிக்கணும். அது மாதிரி O2ஓட கான்சன்ட்ரேஷன் இன்ட்டு 10⁻². இங்கே இனிஷியல் ரேட் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் கிவன், அவங்களே கொடுத்தது தான் எழுதிட்டு இருக்கீங்க. இதோட யூனிட் பார்த்தீங்கன்னா மோல், லிட்டர் இன்வெர்ஸ், மினிட் இன்வெர்ஸ். இதோட யூனிட் பார்த்தீங்கன்னா மோல், லிட்டர் இன்வெர்ஸ். இதோட யூனிட்டு மோல், லிட்டர் இன்வெர்ஸ். ஓகே, ஸோ என்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் NOவோட கான்சன்ட்ரேஷன் வந்து 1.3 இருக்குது அப்படின்னா 1.3 × 10⁻² அப்படின்னு மீனிங். சரியா, அப்போ O2ஓட கான்சன்ட்ரேஷன் என்னவாக இருந்திருக்கு அப்படின்னா 1.1 இருந்திருக்கு. அப்போ ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் என்னவாக இருந்திருக்குன்னா 19.26. செகண்ட் பாருங்கள் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா அதே 1.3 இங்கே வச்சுட்டு O2ஓட கான்சன்ட்ரேஷனை டபுள் பண்ணியிருக்காங்கன்னா 1.1 வந்து 2.2 என்ன செஞ்சுருக்காங்க, டபுள் பண்ணியிருக்காங்க. அப்போ ரேட் என்ன ஆயிருக்கு, டபுள் ஆயிருக்கு, 38.40. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் இந்த இதை வந்து என்ன செஞ்சுட்டாங்க 1.1க்கு ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. 2.2லேருந்து 1.1 பாதியாக குறைச்சிட்டாங்க O2ஓட கான்சன்ட்ரேஷனை. பட் NOவோட கான்சன்ட்ரேஷனை 2 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க, டபுள் பண்ணியிருக்காங்க. அப்போ 1.3லேருந்து 2.6 ஆயிருக்கு. அப்போது நம்மளுக்கு ரேட் என்னவா இருக்குது அப்படின்னா டபுளாக இருக்குது. ஸோ இட் இஸ் அரௌண்ட் 76.80. இங்கே நல்லா நம்ம அவங்க எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் கண்டுபிடிச்சதை நம்ம இங்கே அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே இது கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. 1.1லேருந்து 2.2 O2ஓட கான்சன்ட்ரேஷன் டபுளாக இருக்குது, ரேட்டும் நம்மளுக்கு என்ன இருக்குது, டபுளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இதை வந்து நம்மளுக்கு 2.2லேருந்து 1.1 half of the rate, half of the concentration குறைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் இங்கே 1.3லேருந்து 2.6 NOவோட கான்சன்ட்ரேஷன் இருக்குது, டபுளாக இருக்குது. அப்போது நம்மளுக்கு ரேட் என்ன இருக்குது, டபுளாக இருக்குது. ஓகேவா, ஸோ இது வந்து நம்ம அப்சர்வ் பண்ண வேண்டிய விஷயம். இப்போ இதிலேருந்து ஆர்டர் எப்படி கண்டுபிடிக்கணும்? ஆர்டர் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு ரேட் எழுதணும். ரேட் எக்ஸ்பிரஷன், ரேட் ஈக்குவல் டு என்ன பார்த்தோம், rate is directly proportional to a to the power m b to the power n. a to the power m b to the power n என்னது, ஏங்கிறது bங்கிறது reactants. ஸோ அப்போ இங்கே reactant யார் இருக்கா, NO and O2, இது ரெண்டு தான் reactants. ஸோ அப்போ rate is directly proportional to NO, reactant தான் எழுதணும். ஸோ அப்போ NO into O2. ஓகேவா, NOக்கு மேலே X இருக்குது, O2க்கு மேலே Y இருக்குது. நம்ம அது என்னன்னு தெரியாது, XY. நீங்கள் இங்கே முன்னாடி 2 இருக்குனால 2 போட்டக்கூடாது. சரியா, ஸோ அப்போது நமக்கு தேவை ரெண்டு ரியாக்டண்ட்டை மட்டும்தான் எழுதணும். ரேட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ரியாக்டன்ஸ் யார், NOவும் O2 தான் நம்மளுக்கு ரியாக்டன்ஸ். அப்போ அதோட கான்சன்ட்ரேஷன் மட்டும் தான் இங்கே போடணும், NO O2ன்னு. சரியா, இப்போ இந்த ரேட்டு ப்ரொபோஷனலாக இருக்குது, அதனால் ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் வச்சு என்ன செய்ய போகிறேன், ஈக்குவேட் பண்ண போகிறேன். அப்போ ரேட்ஸ் ஈக்குவல் டு இந்த ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் ஈக்குவலாக மாறிடும். அதுக்கு பதிலாக K அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கிறேன். K இன்ட்டு NO டு த பவர் X O2 to the power y. இந்த கேங்கிறது நத்திங் பட் இட் இஸ் அ ரேட் கான்ஸ்டன்ட். ஓகேவா, ரேட் கான்ஸ்டன்ட் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா பின்னாடி படிப்போம். ஸோ அப்போ அந்த கேங்கிறது என்னது, ரேட் கான்ஸ்டன்ட். சரியா, ஓகே ஃபைன். இப்போ நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம், ஒரு 3 எக்ஸ்பெரிமெண்ட்டையும் 3 கேசஸாக எடுத்து we are going to discuss. கேஸ் 1 எக்ஸ்பெரிமெண்ட் 1 நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் 1க்கு ரேட் எழுதுவோம். ரேட் இஸ் ஈக்குவல் டு கேஸ் 1னால நான் இங்கே K1 போட்டுக்கிறேன். இந்த எக்ஸ்பிரஷன் தான் எழுதியிருக்கேன், வேறு இது நான் புதுசாக எதுவும் எழுதலை. இங்கே பாருங்கள், இந்த எக்ஸ்பிரஷன் தான். ரேட்ஸ் ஈக்குவல் டு K இன்ட்டு NO டு த பவர் X O2 டு த பவர் Y. இதை தான் நான் இங்கே என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு ரேட் அப்படிங்கிறனால K1 அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். NO டு த பவர் X O2 டு த பவர் Y. ஏன் NO O2ன்னு போட்டிருக்கோம் தெரியுதுல, நம்ம இங்கே ஈக்குவேஷனில் NO O2 தான் ரியாக்டன்ஸ். ஸோ அதனால் என்ன ரியாக்டன்ஸ் இருக்கோ அதை தான் நம்ம இங்கே என்ன செய்யணும், கான்சன்ட்ரேஷன் எழுதணும். ஓகே ஃபைன். ஸோ ஃபஸ்ட்டு கேஸில் பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் என்னது, இந்த டேபிளர் காலத்தில் நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட். நான் இப்போ இங்கே ரெட் கலரில் பாக்ஸ் போட்டிருக்கேன் தான் ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட். சரியா, ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் என்னது 19.26 இந்த வேல்யூ. சரியா, அப்போ அந்த ரேட் அப்படிங்கிற இடத்துல யூ ஆர் கோயிங் டு சப்ஸ்டியூட் ஆஸ் 19.26 இன்ட்டு என்னது 10⁻² மேலே கொடுத்துருக்காங்களா, ஈக்குவல் டு K1 இன்ட்டு அதே ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் NOவோட வேல்யூ என்னது 1.3. இந்த ரெட் கலர் பாக்ஸில் ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பாருங்கள், NOவோட வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க இந்த 1.3. சரியா, அப்போது இன்ட்டு K1 1.3 டு த பவர் என்னது நம்மளுக்கு X. நெக்ஸ்ட்டு O2ஓட வேல்யூ என்னவா இருக்குது நம்மளுக்கு 1.1 இருக்குது. ஸோ அப்போ 1.1 டு த பவர் Y. சரியா, இதை வந்து ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்னால ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் செகண்ட் கேஸ் நம்ம எடுக்க போகிறோம். செகண்ட் கேஸ் என்னது, செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட். ஓகேவா, செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்னென்ன வேல்யூஸ் இருக்குது, செகண்டுங்கிறது இந்த ரோ. சரியா, செகண்ட் ரோ பாருங்கள். செகண்ட் ரோவில் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் ஃபஸ்ட் என்ன செஞ்சுக்கலாம், எழுதிக்கலாம். ரேட்ஸ் ஈக்குவல் டு K2 இன்ட்டு NO டு த பவர் X O2 டு த பவர் Y. கரெக்டாக. ஸோ செகண்ட் கேஸில் ரேட் என்ன கொடுத்துருக்காங்க 38.40, இந்த வேல்யூ தான் ரேட்டு. ஸோ அப்போ 38.40 சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க இன்ட்டு 10⁻² ஈக்குவல் டு K2 இன்ட்டு NOவோட கான்சன்ட்ரேஷன் என்னவாக இருந்திருக்கு 1.3. இங்கே ஃபஸ்ட் இருக்க வேல்யூ 1.3. செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு காலம் 1.3. கரெக்டாக, இது நீங்கள் பார்த்து எழுதிடுவீங்க. ஓகே, 1.3
அதுக்கப்புறம் to the power x O2 ஓட கான்சன்ட்ரேஷன் என்னவா இருந்திருக்கு இங்கே 2.2 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் கரெக்டாக அப்போ 2.2 to the power y இதை செகண்ட் ஈக்குவேஷன் நினச்சிக்க போகிறோம் we are going to take நெக்ஸ்ட் தேர்ட் கேஸு ஓகே தெரியுதானே தெரியல ஓகே தேர்ட் கேஸில் பாருங்கள் ரேட் இஸ் ஈக்குவல் டு அதே எக்ஸ்பிரஷன் எழுதுங்க K3 இன்ட்டு NO டு த பவர் K3ங்கிறனால அதாவது எக்ஸ்பெரிமெண்ட் 3னால நான் K3ன்னு வச்சுக்கிறேன் K3 இன்ட்டு என்னது NO டு த பவர் எக்ஸ் O2 டு த பவர் ஒய் புக்கில் வந்து என்னன்னு எடுத்துருப்பாங்க நான் இங்கே XYன்னு எடுத்திருக்கேன் தட் இஸ் நாட் அண்ட் பிக் இஷ்யூ சரியா ஸோ இப்போ தேர்ட் கேஸ் தேர்டு ரோ பாருங்கள் இதுதான் தேர்ட் ரோ கரெக்டாக தேர்டில் வந்து நம்மளுக்கு என்ன ரேட் இருக்குது 76.80 அதுதான் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் ஸோ அப்போ 76.80 இன்ட்டு 10 தி பவர் -2 K3 இன்ட்டு NO டு த பவர் எக்ஸ் NOட கான்சன்ட்ரேஷன் என்னது தேர்ட் இதில் 2.6 டு த பவர் எக்ஸ் O2ஓட கான்சன்ட்ரேஷன் என்னது 1.1 தேர்ட் இதில் ஸோ 1.1 டு த பவர் ஒய் இதுதான் எனக்கு தேர்ட் ஈக்குவேஷன் இப்போ 3 ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு இப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னா எனக்கு இந்த எக்ஸ் ஒய்யோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும் ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் தான் கண்டுபிடிக்க போகிறேன் ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் ஆனது இந்த பவர் ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா எனக்கு என்ன செஞ்சிடும் ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் கிடச்சிரும் ஓவரால் ஆர்டர் இருந்தது எக்ஸ் ப்ளஸ் ஒய் தான் ஓவரால் ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் ஏன்னா அந்த கான்சன்ட்ரேஷனுக்கு மேலே பவரில் 2 டேர்ம் இருக்குது தெரியுமா எக்ஸ் ஒய்னு அந்த 2 வேரியபிள்ஸ் ஆட் பண்ணால் வில் கெட் த ஓவரால் ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் இப்போ நான் அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா இந்த 3 ஈக்குவேஷனை ஈக்குவேட் பண்ணி நான் என்ன செய்யணும் ரெண்டு ஈக்குவேஷனாக ஈக்குவேட் பண்ணி நான் அதுலேருந்து வேல்யூஸ் கண்டுபிடிக்க போகிறேன் ஸோ எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பாருங்கள் இப்போ நம்மக்கிட்ட 3 ஈக்குவேஷன் இருக்குது கரெக்டாக என்னென்ன ஈக்குவேஷன்லாம் இருக்குது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் தேர்ட் ஈக்குவேஷன் ஃபஸ்ட் நான் என்ன செய்ய போகிறேன்னா செகண்ட் ஈக்குவேஷனையும் ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் ஐம் கோயிங் டு டிவைட் செகண்ட் ஈக்குவேஷனையும் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன செய்ய போகிறேன் டிவைட் பண்ண போகிறேன் செகண்ட் ஈக்குவேஷன் என்னது இந்த பாக்ஸ் தான் செகண்ட் ஈக்குவேஷன் இந்த ஈக்குவேஷன் அப்படியே எழுதுங்க 38.40 அந்த அப்படியே எழுதுங்க 38.40 இன்ட்டு 10 தி பவர் -2 டிவைடட் பை ஃபஸ்ட் ஈக்குவேஷனோட ரேட் என்னது சாரி ஃபஸ்ட் ஈக்குவேஷனோட ரேட் இந்த இங்கே இருக்குது 19.26 ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்படி எழுதுங்க 19.26 இன்ட்டு 10 தி பவர் -2 19.26 இன்ட்டு 10 தி பவர் -2 இஸ் ஈக்குவல் டு செகண்ட் ஈக்குவேஷனில் ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு என்ன இருக்குது K2 இன்ட்டு அந்த வேல்யூ அப்படியே என்ன செஞ்சுருங்க அப்படின்னா இங்கே எழுதுங்க K2 இன்ட்டு 1.3 டு த பவர் எக்ஸு 2.2 டு த பவர் ஒய் அதே மாதிரி ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு என்ன இருக்குது K1 இன்ட்டு 1.3 டு த பவர் எக்ஸு அங்கே வந்து 1.2 டு த பவர் 1.1 டு த பவர் ஒய் 1.1 டு த பவர் ஒய் ஓகே ஃபைன் இப்போது என்ன செய்யணும் அப்படின்னா இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம் எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் 10 தி பவர் -2 10 தி பவர் -2 கேன்சல் ஆயிரும் K1 K2 ரெண்டுமே ரேட் கான்ஸ்டன்ட் தானே ஸோ K1 K2 நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக போட்டிருக்கோம் அப்போ ரெண்டு ரேட் கான்ஸ்டன்ட் என்ன ஆயிரும் அப்படின்னா இட் வில் கெட் கேன்சல்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த 1.3 டு த பவர் எக்ஸ் 1.3 டு த பவர் எக்ஸ் ரெண்டு கேன்சல் ஆயிரும் அப்போ மீதி இருக்க என்னது 19.20 ஆக்சுவலி இது ஓகே அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இது ரெண்டையும் நம்ம என்ன செய்யணும் டிவைட் பண்ணணும் 19.20 38.40 ரெண்டு இது 1 டைம்ஸ் இது 2 டைம்ஸாக இருக்க போகுது அப்போது 2 இஸ் இந்த சைடு வந்து 2 மட்டும் தான் இருக்குது இதில் எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு மீதி எல்லாமே அப்போ 2 இஸ் ஈக்குவல் டு இந்த சைடு கே கேன்சல் ஆயிடுச்சு 1.3 கேன்சல் ஆயிடுச்சு மீதி என்ன இருக்குது 2 டு த பவர் ஒய் டிவைடட் பை 1.1 டு த பவர் ஒய் இருக்குது ஓகேவா அப்போ இங்கே 2 பவர் 1 இருக்குன்னு அர்த்தம் எதுவுமே இல்லைனா 2 பவர் 1 இருக்குன்னு அர்த்தம் இதை நான் சேர்த்து எழுதிக்கிறேன் 2.2 டிவைடட் பை 1.1 ஹோல் பவர் ஒய் ஏன்னா ரெண்டுமே ஒய் தானே இருக்குது அப்போது இது 1 டைம்ஸ் இது 2 டைம்ஸ் கரெக்டாக ஸோ அப்போ 2 டு த பவர் 1 இஸ் ஈக்குவல் டு 2 டு த பவர் ஒய்னு எனக்கு கிடச்சிருச்சு அப்போ கீழே ரெண்டு பேஸுமே சேமாக இருக்குது 2 அப்போ ஒய்யோட ஆன்சர் எனக்கு என்ன கிடச்சிரும் ஒய்யோட ஆன்சர் வந்து 1 அப்போது இங்கே நம்ம ஃபஸ்ட் இங்கே ரேட் எழுதியிருக்கோம் தெரியுதா ஃபஸ்ட் இங்கே நான் ரேட் கான்ஸ்ட் எழுதிருக்கோம் இங்கே ஒய்யோட ஆன்சர் எனக்கு என்ன கிடச்சிருக்கு 1 அப்போது O2-வை பொறுத்து இந்த ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் என்னது 1 ஸோ O2-வை பொறுத்து ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் இஸ் வாட் 1 அப்படின்னா இந்த ஓவரால் ஆர்டர் நான் வந்து என்ன செய்யலை 1ன்னு சொல்லலை வித் ரெஸ்பெக்ட் டு ஆக்சிஜன் வந்து இந்த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து இந்த ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து 1 இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன் சரியா எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு வி ஆர் கோயிங் டு டிவைட் தேர்ட் ஈக்குவேஷன் பை ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஓகேவா தேர்ட் ஈக்குவேஷனை ஃபஸ்ட் ஈக்குவேஷனால் டிவைட் பண்ண போகிறோம் ஸோ தேர்ட் ஈக்குவேஷன் என்னது இந்த ஈக்குவேஷன் ஸோ தேர்ட் ஈக்குவேஷன் 76.80 இன்ட்டு 10 தி பவர் -2 அந்த வேல்யூ அப்படி எழுதிக்கோங்க 10 தி பவர் -2 ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஆல்ரெடி நம்ம எழுதின ஈக்குவேஷன் தான் 19.20 இன்ட்டு 10 தி பவர் -2 இஸ் ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு என்ன இருக்கோ அதை அப்படி எழுதிக்கோங்க K3 இன்ட்டு 2.6 டு த பவர் m 1.1 டு த பவர் n XY நான் பாட்டுக்கு எழுதிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க அங்கே நம்ம பார்த்த வேல்யூவை தான் தேர்ட் ஈக்குவேஷன் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் டிவைட் பண்ணியிருக்கோம் தெரியுமா அந்த வேல்யூஸும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இருக்கோம் அவ்வளோதான் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் K1 இன்ட்டு 1.3 டு த பவர் எக்ஸ் 1.1 டு த பவர் ஒய் ஓகேவா ஓகே இப்போ வி ஆர் கோயிங் டு கேன்சல் என்னென்ன கேன்சல் ஆகும் 10 தி பவர் -2 10 தி பவர் -2 கேன்சல் ஆயிரும்
1.1 1.1 கேன்சல் ஆயிரும், கே கேன்சல் ஆயிரும். அப்போ மீதி இருக்கிறது என்னது 19.20 76.80. 19 1 is 19, 4 19 சார் என்னது 76 கரெக்டாக. அப்போ இங்கே என்ன வந்துருச்சு 4 வந்துடும், இது எல்லாமே கேன்சல்ட். இஸ் ஈக்குவல் டு இங்கே பார்த்தீங்கன்னா 2.6 வந்து நியூமரேட்டரில் இருக்குது, 2.6 to the power x, 1.3 to the power y வந்து நம்ம x வந்து டினாமினேட்டரில் இருக்குது. அப்போ என்ன செய்யலாம், 4 is equal to 2.6 divided by 1.3 ஹோல் டேம் எழுதிக்கலாமா, to the power x. இங்கே 4 நான் என்ன செஞ்சுக்கப்புறம் அப்படின்னா 2 ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். 2 ஸ்கொயர்னாலும் 4 நாலும் சேம் தான். இஸ் ஈக்குவல் டு 2.6 டிவைட் பை 1.3. அதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா 1 டைம்ஸ் 2 டைம்ஸ் வரும். அப்போ 2 to the power xன்னு வரும். அப்போ இங்கேயும் 2 இங்கேயும் 2 பேசஸ் ரெண்டுமே சேம். அப்போ மேலே இருக்க எக்ஸையும் 2ஐயும் ஈக்குவேட் பண்ணிங்கன்னா வி கெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. ஓகேவா. அப்போ எக்ஸை பொறுத்து ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் என்னது 2. இங்கே நம்ம வச்சிருக்கோமா, எக்ஸை பொறுத்து ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் இஸ் 2. ஓவரால் ஆர்டருக்கு நான் என்ன சொன்னேன், வி ஹாவ் டு ஆட் போத் எக்ஸ் அண்ட் ஒய். ஓவரால் ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் என்ன சொன்னேன், எக்ஸையும் ஒய்யும் ஆட் பண்ணணும். அப்போது ஓவரால் ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன், ஓவரால் ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். எக்ஸோட வேல்யூ என்னது 2, ஒய்யோட வேல்யூ என்னது 1. அப்போது ஓவரால் ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் இஸ் 3. இந்த ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து என்னது, ஓவரால் ஆர்டர் 3. ஸோ அப்போது இதோட ரேட் எக்ஸ்பிரஷன் ரேட்ஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு NO to the power x O2 to the power y ன்னு நம்ம எழுதணும். ஃபஸ்ட்டு எழுதணும் அந்த ரேட் ஈக்குவேஷன் தான் நான் இங்கே எழுதிட்டு இருக்கேன். சரியா. அப்போது இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு NO to the power எக்ஸோட வேல்யூ என்னது 2. ஸோ அப்போ NO to the power 2, O2 to the power y, ஒய்யோட வேல்யூ வந்து 1. ஸோ அப்போ இதுதான் இதோட ரேட் எக்ஸ்பிரஷன். அப்போது இந்த 2 1 எங்கேருந்து வந்துச்சு, எக்ஸ்பெரிமெண்டலாக அது டிட்டர்மைன் பண்ணுது. நம்ம அங்கே ரியாக்ஷனுக்கு முன்னாடி இருக்கிறத தூக்கி 2 1ன்னு போடலை, எக்ஸ்பெரிமெண்டலாக டிட்டர்மைன் பண்ண வேல்யூவை நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா இங்கே எழுதியிருக்கோம். சரியா. ஸோ சம்டைம்ஸ் அவங்க கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் இருக்க அந்த முன்னாடி டேர்ம்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்த ரியாக்ஷன் எடுத்து 2NO + O2 gives 2NO2 தான் எடுத்தோம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 2 இங்கே 1 இருக்குது. இந்த இடத்துல வந்து இங்கே 2 1ங்கிறது சேமாக வந்திருக்கு. எக்ஸ்பெரிமெண்டலாக கண்டுபிடிச்சதும் ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்டும். பட் எல்லா இடத்துலையுமே இது சேமாக இருக்குமான்னு கேட்டால் சேமாக இருக்காது. சரியா. ஸோ அதனால் இப்படி தான் எக்ஸ்பெரிமெண்டலாக என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷனை கண்டுபிடிப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷனுக்கு ரேட் ஆஃப் த ரியாக்ஷனுக்கும் ரேட் கான்ஸ்டன்ட்டுக்கும் இல்லை டிஃப்ரென்ஸ் என்ன செய்யலாம் அப்படின்னா புக்கில் கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாம். ஸோ ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் அப்படின்னா இட் ரெப்ரசன்ஸ் ஸ்பீட் அட் விச் த ரியாக்டன்ஸ் ஆர் கன்வெர்டட் இன்டு ப்ராடக்ட் அட் எனி இன்ஸ்டன்ட். அதாவது ஒரு ரியாக்ஷனில் ரியாக்டன்ட் ப்ராடக்ட் எவ்வளோ ஸ்பீடாக கன்வெர்ட் ஆகுது அதை பற்றி பேசுகிறது தான் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். ரேட் கான்ஸ்டன்ட்ங்கிறது இட் இஸ் அ ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட், ஒரு ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் தான் அது. சரியா. செகண்ட் பாயிண்ட் பாருங்க, இட் இஸ் மெஷர்ட் அஸ் அ டிக்ரீஸ் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ் ஆர் இன்க்ரீஸ் இன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். அதாவது ஒரு ரியாக்டன்ட் ப்ராடக்டாக மாதிரி தான் ரியாக்டன்ட்டோட கான்சன்ட்ரேஷன் டிக்ரீஸ் ஆகி ப்ராடக்ட்டோட கான்சன்ட்ரேஷன் என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் ஒரு ரியாக்ஷன் நடக்கிறதுக்கான ப்ரொசீஜர். அப்போ இது எப்படி நம்ம மெஷர் பண்ணலாம் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் அப்படின்னா, எவ்வளோ ரியாக்டன்ட் வந்து டைமை பொறுத்து கம்மியாகுது, டிக்ரீஸ் இன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ், இல்லாட்டி இன்க்ரீஸ் இன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் டைமை பொறுத்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இது ரெண்டு விதமாக என்ன செய்யலாம் அப்படின்னா கால்குலேட் பண்ணலாம். அதான் நம்ம மைனஸ் டி ரியாக்டன்ஸ் பை டிடி, அதே ப்ராடக்ட்னா ப்ளஸ் டிபி பை டிடின்னு போட்டோமா, அது ஏன் இதனால தான் டிக்ரீஸ் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ், இன்க்ரீஸ் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். இதே ரேட் கான்ஸ்டன்ட் பாருங்க, இட் இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வென் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஈச் ரியாக்டன்ஸ் இஸ் யூனிட்டி. அதாவது இப்போ ஒரு ரேட் கான்ஸ்டன்ட் நம்ம ரேட்ல படி ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் எப்படி எழுதுவோம், கே இன்டூ ஏ இன்ட்டு பி, அதாவது ரேட்ஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு ஏ இன்ட்டு பி இப்படி தான் எழுதுறோம். அப்போது இந்த ரேட் கான்ஸ்டன்ட் வந்து ரேட் ஆஃப் த ரியாக்ஷனுக்கு எப்போ ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா